friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்துட்டு 7th chord and major 7th chord பார்க்க போறோம். அது என்ன 7 major 7 இந்த டவுட் வந்து நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் இத ரெண்டுமே ஒண்ணு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. 7 வேற major 7 வேற. சோ இன்னைக்கு அதோட டிஃபரண்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ 7 அப்படினா என்ன? C7 C major 7 அப்படி கொடுத்திருக்காங்களே. What is the C7 C major 7 அப்படினா இப்போ இது C chord ஓகேங்களா இந்த C chord ஓட 7th note ஆட் பண்ணனும் C ல இருந்து 7th note என்னது 1 2 3 4 5 6 7 மொத்தமாவே நமக்கு எவ்வளவு நோட்ஸ் தான் இருக்கு 7 நோட்ஸ் தான் இருக்கு சோ உங்களுக்கு C ல இருந்து 7th note னு கேட்டா C க்கு முன்னாடி இருக்க நோட்ட சொல்லுங்க அவ்வளவுதான் அப்ப C ஓட 7th note என்னது B D ஓட 7th note C A ஓட 7th note G அவ்வளவுதான் அப்போ 7 அப்படினா இந்த C major chord கூட இந்த 7th note ஆட் பண்ணிக்கணும் இந்த D major chord கூட D ஓட 7th note ஆட் பண்ணிக்கணும் இப்போ C major 7 ல ரெண்டு இருக்கு அதாவது C க்கு முன்னாடி B ஒன்னு இருக்கு B flat ஒன்னு இருக்கு சோ இந்த ரெண்டுல என்ன பிரஸ் பண்ணனும் B ங்கிறது 7th note தான் B flat ங்கிறது 7th note தான் அப்ப இந்த ரெண்டுல எதை பிரஸ் பண்ணா C7 வரும் இந்த கால்குலேஷனுக்காக தான் C7 C major 7 அப்படினு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க நார்மலாவே மேஜர் அப்படினாலே கொஞ்சம் சவுண்ட் இன்கிரீஸ் ஆகும் ஓகேங்களா சோ நார்மல் 7 க்கு மேஜர் 7 க்கு கம்பேர் பண்ணும்போது மேஜர் 7 கொஞ்சம் சவுண்ட் இன்கிரீஸ் ஆகும் அதாவது கொஞ்சம் பெருசுன்னு வெச்சுக்கோங்களே சோ இப்போ அது கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம் இப்போ இது C ஓகேங்களா C க்கு முன்னாடி இந்த ரெண்டு நோட் இருக்கு இந்த ரெண்டு நோட்டோட எது வந்துட்டு சவுண்ட் இன்கிரீஸ் ஆகும் எந்த சவுண்ட் வந்துட்டு ஹையஸ்ட் சவுண்ட் எது வந்துட்டு ஹை சவுண்ட் எது லோ சவுண்ட் அப்படினு பார்க்கலாம் இப்போ B சோ B எப்படி இருக்கு B flat எப்படி இருக்கு சோ இந்த B அப்படிங்கிறது தான் மேஜர் 7 B flat அப்படிங்கிறது நார்மல் 7 சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ C க்கு முன்னாடி ரெண்டு நோட்ஸ் இருக்கு எல்லாத்துக்கு முன்னாடியுமே இப்ப D க்கு முன்னாடி ரெண்டு நோட் இருக்கு சோ இந்த ரெண்டு நோட்ல C sharp press பண்ணுமா C press பண்ணுமாங்கற ஒரு டவுட் இருக்கும் சோ C sharp அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையர் நோட் C ங்கிறது கொஞ்சம் லோவர் நோட் சோ ஹையர் நோட் அப்படிங்கிறது மேஜர் 7 லோவர் நோட் அப்படிங்கிறது நார்மல் 7 சோ இப்போ வந்து நம்ம இது D press பண்றோம் D ல இருந்து C sharp press பண்ணா D மேஜர் 7 வெறும் C press பண்ணா D7 அவ்வளவுதான் சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றுக்குமே மேஜர் 7 நார்மல் 7 அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் ஓகேங்களா ஒவ்வொருக்கும் தனித்தனியாக டீட்டெயில்டாக விளக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது சி மேஜரோட நார்மல் 7 பார்த்தீங்கன்னா என்ன வரும் சிக்கு முன்னாடியே இருக்குது இது கிடையாது நார்மல் 7னா ஒரு நோட்டை விட்டுட்டு மேலே போகணும் ஸோ இதுதான் C7 அப்போ C மேஜர் 7னா நெக்ஸ்ட் நோட் C7 C மேஜர் 7 ஓகே ஸோ D மேஜர் D ஓட 7th note என்னது D க்கு முன்னாடி என்ன இருக்கு C ஓகே சோ C ல ரெண்டு நோட் இருக்கு அப்ப என்ன பண்ணனும் ஒரு நோட் விட்டுட்டு ப்ளே பண்ணா C7 நெக்ஸ்ட் நோட் ப்ளே பண்ணா D மேஜர் 7 D7 D மேஜர் 7 E மேஜர் E க்கு முன்னாடி என்ன இருக்கு ரெண்டு இருக்கு சோ ஒரு நோட் விட்டுட்டு ப்ளே பண்ணா E7 E major 7 F major F க்கு முன்னாடி ரெண்டு நோட் இருக்கு ஒரு நோட்டை விட்டுட்டு ப்ளே பண்ணா F7 F major 7 G major G க்கு முன்னாடி ரெண்டு நோட் ஒரு நோட்டை விட்டுட்டு ப்ளே பண்ணா G7 G major 7 ஓகே சோ A major A க்கு முன்னாடி ரெண்டு நோட் இருக்கு A7 A major 7 B major நார்மலாவே B க்கு ரெண்டு black வரும் சோ B க்கு முன்னாடி ரெண்டு நோட் இருக்கு ஒரு நோட் விட்டு ப்ளே பண்ணா B7 B major 7 அவ்வளவுதான் ஓகே சோ இதுக்கு மேல என்ன தெரியணும் மேஜர் தெரியணும் மேஜர் தெரியாதவங்க லிங்க் கீழ கொடுக்கற போய் மேஜர் கார்டு பார்த்துட்டு வாங்க ஓகே சோ மறுபடியும் ப்ளே பண்ணலாம் C major C7 C major 7 D major D7 D major 7
E major, E7, E major 7, F major, F7, F major 7. நான் இந்த black white A மாற்றி மாற்றி வைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, Fக்கு முன்னாடி ரெண்டு நோட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட சவுண்டு தான் ஹையர் சவுண்ட், இதோட சவுண்ட் லோவர் சவுண்ட். ஸோ ஹையர் சவுண்டுங்கிறது மேஜர் 7, லோவர் சவுண்டுங்கிறது நார்மல் 7. ஓகே, G major, G7, G major 7, A major, A7, A major 7, B major, B7, B major 7. ஸோ நேச்சுரல் நோட்ஸ் உங்களுக்கு தரோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளாட்டுக்கு போகலாம். D flat, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ D flat to D flat calculate பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு நோட்டு தான் நமக்கு நார்மல் வெறும் 7 அப்புறம் மேஜர் 7 கேல்குலேஷனில் வரும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போதே இப்போது D flat ப்ளே பண்ணிட்டீங்க. இதுக்கு முன்னாடி கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் விட்டு வச்சிங்கன்னா நார்மல் 7, இதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டை வச்சிங்கன்னா மேஜர் 7. ஓகேங்களா? ஸோ D flat major, D flat 7, D flat major 7. Okay, E flat major, க்கு முன்னாடி நோட்டை வச்சிங்கன்னா major 7, this is a normal 7. So E flat 7, E flat major 7, F sharp and G flat, F sharp major. So இதுக்கு முன்னாடி ஒரு நோட் விட்டுட்டு வாசிப்போம். G flat 7, G flat major 7, A flat and G sharp. So இதுக்கு முன்னாடி ஒரு நோட் விட்டு வாசிப்போம். A flat 7, A flat major 7. B flatல என்ன வரும்? B தவிர இது ரெண்டுமே நமக்கு நேச்சுரல் வரும். ஸோ இதில் ஒரு நோட் விட்டுட்டு வாசிப்போம். நார்மல் 7, மேஜர் 7. ஓகே, ஸோ இதுதாங்க வந்துட்டு நமக்கு 7க்கும் மேஜர் 7க்கும் உள்ள வித்தியாசம். எல்லாமே நம்ம மேஜர் கார்டில் இருந்து தான் கன்வெர்ட் பண்ணுவோம். அதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியானவே. இப்போ டக்குன்னு உங்களை A மேஜர் 7 வாசிங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? A போயிருங்க. ஓகே, ஸோ இப்போ ஏலேருந்து லாஸ்ட்டு A வாங்க. நீங்கள் ஃபிங்கர் மாற்றிக்கோங்க. லாஸ்ட்டு A வாங்க. இப்போ லாஸ்ட் ஏக்கு முன்னாடி ரெண்டு நோட் இருக்குது. இந்த ரெண்டு நோட்டில் எது நார்மல் 7, எது மேஜர் 7? இது நார்மல் 7, இது மேஜர் 7. ஸோ திஸ் இஸ் அ A7. ஸோ இது என்னென்னா நீங்கள் பேசிக்காக இந்த ப்ராக்டிஸில் பண்ணுங்கள். கொஞ்சம் போக போக உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். C7 டிஃபால்ட்டாக இங்கே போயிடலாம். அதே மாதிரி F7 அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம கை வந்து இங்கே போயிடும். சரிங்களா? ஸோ நம்மளோட ப்ராக்டிஸ் தான். பேசிக்காக வாசிங்க, போக போக நமக்கு டிஃபால்ட்டாக C7 அப்படின்னா கை ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அங்கே போயிடும். F7 F மேஜர் 7 அப்படிங்கிறது நமக்கு டிஃபால்ட்டாக கை போயிடும். சரிங்களா? ஸோ எல்லாம் நம்ம ப்ராக்டிஸில் தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கலாமா? ரெடியாக நீங்கள் டெஸ்ட் வைக்கிறதுக்கு? ஓகே, ஸோ இப்போ வந்து நானே கேட்குறேன். நான் கேட்குறதுக்குள்ளே நீங்கள் கீபோர்டு இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். E flat major 7. ஓகே, ஃபர்ஸ்ட் E flat போயிடுவோம். E flat to தம்பை E flatக்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, கொண்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு கேல்குலேட் பண்ணுங்க. ஸோ ரெண்டுங்கிறப்போ நான் என்ன கேட்டேன்? E flat மேஜர் 7 கேட்டேன்னா, நார்மல் 7 கேட்டேன்னா, E flat மேஜர் 7 கேட்டேன். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, திஸ் E flat மேஜர் 7. ஓகே, இப்போ A7, சாரி A7 ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். A7 வேண்டாம். இப்போ D7, D கை போயிருங்க. தம்ப் இருந்த இடத்துல செகண்ட் ஃபிங்கர் மாற்றிக்கோங்க. செகண்ட் ஃபிங்கர் மாற்றிட்டு தம்பை Dக்கு கொண்டு வந்துடுங்க. Dக்கு கொண்டு வந்துட்டு இப்போ திங்க் பண்ணுங்க, நான் D மேஜர் 7 கேட்டேன்னா D7 கேட்டேன்னா அப்படிங்கிறது. ஓகே, நான் என்ன கேட்டேன்? D7 கேட்டேன். ஸோ கை தம்ப் இங்கே வந்துடணும். சார் D7. ஸோ ஃபிங்கரிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஃபிங்கர்.
இந்த ஃபிங்கரிங் தான் வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஃபிங்கர். ஸோ நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணும்போது இப்படி ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வாசிக்கும்போது ஃபஸ்ட்டு 1 3 5 ஃபிங்கரிங் போயிருங்க. அதுக்கப்புறம் தம்புக்கு செகண்ட் ஃபிங்கர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தம்பை நெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ 7 அண்ட் மேஜர் 7 உங்களுக்கு தருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். நான் சொன்னது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். பட் அந்த ஒரு வீடியோவை கேட்டுட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக மறந்துடும் என்ன தான் புரிஞ்சாலுமே. ஸோ ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா அதுலேருந்து நீங்களே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு நோட் சொல்லுங்கள். இப்போது ஏ ஃப்ளாட்னு சொல்லுங்கள், ஏ ஃப்ளாட் வாசிச்சு பாருங்கள். எஃப்னு சொல்லுங்கள், எஃப் வாசிச்சு பாருங்கள். F7 சொல்லுங்கள், எஃப் டிமினிஷ்டு சொல்லுங்கள், எஃப் மேஜர் சொல்லுங்கள், எஃப் மைனர் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எடுத்தது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்களே டெஸ்ட் வச்சு பார்த்துக்கோங்க. அடிக்கடி டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அது மறக்காது. பிகாஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க பண்ணலை அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் லெஃப்ட் ஹேண்ட் கார்ட்ஸ் ப்ளே பண்ண முடியும். பீட்ஸாக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் நோட்ஸாக இருந்தாலுமே பாருங்க இது என்ன பண்ணுறேன் டி மேஜர் கார்ட். ஸோ இந்த லெஃப்ட் நமக்கு கம்பல்சரி தெரியணும். அதுக்கு கார்ட். ஸோ லெஃப்ட் நம்ம வாசிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு கார்ட் தெரியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.